ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தமிழ் படமாக வெளியான மறக்குமா நெஞ்சம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ராக்கோ யோகேந்திரன் டைரக்ஷன்ல ரக்ஷன், தீனா, மலீனா மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 17 minutes இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். ஒரு கோஎட் ஸ்கூல்ல ரக்ஷன், தீனா எல்லாருமே ஒன்னா படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்காங்க. ரக்ஷன் 12th படிக்கும் போது மலீனாவை லவ் பண்றாரு. ஆனா அவருடைய லவ் சொல்லாமே விட்டுறாரு. ரக்ஷன் அவருடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனாலுமே இவருடைய ஸ்கூல் லவ்வை இவரால் மறக்க முடியல. ஒரு கட்டத்துல கோர்ட் ஆர்டரின் படி அந்த கிளாஸ்ல படிச்ச எல்லாரும் திரும்ப அந்த ஸ்கூலுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் உருவாக இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தீனா பண்ற சில காமெடி சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆனாலுமே மோஸ்ட் ஆஃப் தி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். யோகி அப்படிங்கிற கேரக்டரோட ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு கோர்ட் ஆர்டர் மூலமா ஏற்கனவே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸை மறுபடியும் எக்ஸாம் எழுத வைக்கிறது அப்படிங்கிறது பிலீவபிளா இல்ல அப்படின்னே சொல்லலாம். கோர்ட் ஆர்டர் அப்படிங்கிறது போட்டதுக்கு அப்புறமா யாரும் எதுவும் கேள்வி கேட்காம ஜஸ்ட் லைக் தட் ஸ்கூலுக்கு வருவாங்க, அதுவுமே பாத்தீங்கன்னா நம்புற மாதிரி இருக்காது. ஸோ நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா அதுல ஆர்டிஃபிஷியலாவும் பெருசா கனெக்ட் இல்லாத ஒரு சீக்வன்ஸா தான் இருக்கும். லீட் பேருடைய அந்த கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான காட்சிகளா தான் இந்த படத்துல இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாரும் ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. டைரக்ஷன், எக்ஸிகியூஷன் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பார்த்து பழக்கப்பட்ட டெம்ப்ளேட்டான விஷயங்கள் நிறைய வந்து லவ் ஃபிளாஷ் பேக்ல வச்சிருப்பாங்க, அது எல்லாமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல ஒரு டைலாக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதிருந்தாங்க அப்படின்னா நிறைய சீக்வன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்துல மறக்குமா நெஞ்சம் படம் பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே மறக்கிற மாதிரியான ஒரு படமா வந்திருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் டிராமாவாக வந்திருக்கு. மறக்குமா நெஞ்சம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.